கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை மீகா 7:15. உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். மீகா 7:15. I will show unto him marvelous things. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தை கண்டீர்களா? எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பல அதிசயங்களை காணப்பண்ணினார். இந்த வருடமும் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று வாக்கு உரைக்கிறார். எப்படிப்பட்ட அதிசயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள்? மனதிலே இந்த அதிசயத்தை செய்யும் ஆண்டவரே, அதை செய்யும் ஆண்டவரே என்று கதறிக்கொண்டிருக்கிறீர்களோ? குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்விலே, உறவின இனஜன பந்துக்கள் வாழ்விலே அற்புதங்களை எதிர்பார்க்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் அதை நிறைவேற்றுவேன் என்று இன்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்போம், அறிக்கையிடுவோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம் வாழ்வில் அதிசயங்களை காணப்பண்ணுவாராக. ஆமேன். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். ஆமேன். அதிசயமானவரே, அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்னவரே, பரமபிதாவே, அருமையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம். மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு 12ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை செய்ததை நினைத்து வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, அருமையான மகனை இழந்த அந்த குடும்பத்திற்கு நீர் ஆறுதலை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, படிப்பிலே மன அழுத்தம், ஒருவேளை அன்பு தாழ்ச்சியினால் மன அழுத்தம், செல்போன் இவற்றால் மன அழுத்தம், வலைத்தளங்களில் சிக்கி மன அழுத்தம் என பல்வேறு மன அழுத்தங்களினால் பாதிக்கப்படுகிற பள்ளி பிள்ளைகளுக்காக, கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்க வேண்டிய வயதில் படிக்க வேண்டுமே, படிக்க முடியாதபடி தடை செய்கிற பிசாசுடைய வல்லமைகள் பிள்ளைகளை விட்டு அகற்றப்பட வேண்டுமாய் பாரத்தோடு உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய நலனிலே, படிப்பிலே பெற்றோர் கவனம் செலுத்த, ஆசிரியர்கள் கவனம் செலுத்த, அன்போடு அவர்களை நடத்த தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, பெற்றோருக்கு அடங்கிய, ஆசிரியருக்கு அடங்கிய அருமையான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் மாற தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மன அழுத்தங்கள் ஏற்படாதபடி அன்போடு சமாதானத்தோடு பிள்ளைகள் படிக்க கிருபை கொடுங்க. தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் அகற்றி போடுங்க. சமாதானத்தோடு பிள்ளைகள் வாழக்கூடிய கிருபைகளை கூட்டி கொடுங்க. ராஜாதி ராஜா, உம்முடைய கரத்திலே அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதிலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.